ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வேலியில் இருந்து இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே மாந்தோப்பு. மொத்தம் 8 ஏக்கரா இருக்குது. ரோட்டு மேலேயே இருக்குது. கண்ணுக்கு எட்டுற அந்த மேடு வரைக்குமே அப்படியே டோட்டலாக இருக்குது. ரோட்டு மேலேயே இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட்டாக மாமரம் மாந்தோப்பு. கிழக்கு வடக்கு திசையில் இருக்குது. இந்த 8 ஏக்கரால் இந்த இடமும் பொருந்தும். இந்த வரிசையாக வச்சுருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 40-50 மரம் தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு சேர்ந்தது. இது ரோடு. ஒரே ஒரு போர் இருக்குது, அந்த மூலையில் இருக்குது. இதெல்லாம் இந்த தென்னை மரம் எல்லாமே இந்த 8 ஏக்கராக்கு சேர்ந்த இடம். சப்போட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? ஓஹோ. மட்டும் எல்லா ரகமும் எல்லா வெரைட்டியான பழங்காய்தான் எல்லாமே வச்சுருக்கோம். சாத்துக்குடிலாம் இருக்குதுன்னா கலாக்காய் தான். ஓ, சாத்துக்குடி இருக்குது, எல்லாமே கலாக்காய் இருக்குது. இது சப்போட்டாவும் இருக்குது. சப்போட்டா வரும். சப்போட்டா வருஷம் 360 நாளும் காய் இருக்குண்ணே. அப்படியா? 360 நாளும் காய் இருந்துட்டு. இப்போ பழமாக இருக்கா? பழம் இருக்கா? நான் அணில் தின்னு விடுனேன். அப்படியா? அணில் மட்டும் ஒரு 200 வளர்த்திட்டு இருக்கேன் இங்கே. ஓ ஆமாம். தென்னை மரம் மட்டும் எத்தனை இருக்கும்? தென்னை மரம் மட்டும் ஒரு 70 தென்னை மரம் இருக்கும். காய் வருதா? காயில் வருது. இன்னும் குறிப்பாக நான் 3 வருஷம் மரம் தானே இதெல்லாம். 4 வருஷம் மரம் தானே. மாமரம் மட்டும் எத்தனை இருக்கும்? மாமரம் ஒரு 650 இருக்கும். 650 மரம் இருக்கும். எல்லாத்துலேயுமே காய் கிடைக்குமா? எனது எதுவுமே மருந்து கிடையாது. இதுதான் விட்டேன். அப்படிதான் எனக்கு அருமையான காய் வருது. ஆர்கானிக் தான். வெட்டுறது கிடையாது. காய் நல்லா அப்படி நினைச்சு நின்றுக்குது. இது இந்த ஒரு தண்ணி அங்கேருந்து போர்லேருந்து வருதா? ஆமாண்ணா. இதில் நான் போர்லேருந்து நாங்கள் டேங்க் ஏற்றுவோம். ஓகே. டேங்க்லேருந்து அப்படியே எல்லா காட்டுக்கும் டோட்டல் கனெக்ஷன் கிடைக்கும். ஓஹோ. அங்கங்கே செடிக்கு வச்சுட்டீங்க. ஒவ்வொன்றுக்கும் டேப் இருக்குது. ஒரு மரத்துக்கு விட்டீங்க. தண்ணி கிடமோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டுவோம். இந்த பில்லை தான் நாங்கள் பராமரி பண்ணாமல் விட்டாங்க. பில்லு கொஞ்சம் ஏறிட்டேன். மிஷினில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெட்டுறதுலாம் இருக்கும். வெட்டத்தில் இந்த மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு இது வரைக்கும் நம்ம அத்து இருக்குது. ஆமாண்ணா. பட்டா வருது. அத்தை பட்டா இதெல்லாமே பட்டா தான். 1 வருஷம் வச்சு இப்போ தானே இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓ அப்படியா? ஆமாம். இதெல்லாமே பட்டா தான். இல்லை இதெல்லாம் புறம்போக்கு. அது இல்லை, இது நம்மளுது. 8 ஏக்கரா அப்படியே டோட்டலாக இருக்கிற இந்த தென்னந்தோப்பு. நல்ல பிரமாதமான இடம். அணிலா? ஆமாம் இருக்கு. நிறைய இருக்குங்க. ஓஹோ. நிறைய அடிக்கிற மசாலா ஊருக்க மசாலா இருக்குங்க. அப்படியா? ஆமாண்ணே. பிடிக்கிறதுக்கு நல்லா வளர்ந்துட்டு போகணும். மயிலெல்லாம் இருக்கு. எல்லாம் காய் எல்லாம் துளி விட்டுருக்கு. நம்மளுக்கு இங்கேயும் எல்லா வெரைட்டியுமே இதெல்லாம் ஆஃபீஸ் தான். ஆனால் இன்றைக்கும் காய் நடக்க முடியும். நிறைய இல்லை இந்த பெரிய பெரிய வரணும். ஓஹோ. மரத்துக்கு தராப்பிடுங்கண்ணா. தராப்படி தான். நல்ல பிரமாதமான இடம். விவசாயத்துக்கு நல்ல உகந்த இடம். வாட்டர் டேங்க் வேலை நடந்துகிட்ருக்கேன். தண்ணி விட்ருவாங்க. தென்னை மரம் மட்டும் எத்தனை இருக்குது சொன்னீங்க?
60 மரம் இருக்கும். நல்ல ரோட்டு மேலேயே நல்ல அற்புதமான இடம். மண் பாருங்கள், அப்படியே செக்க செவேன்னு இருக்குது. நல்ல சூப்பர் மண், எது போட்டாலும் முளைக்கும். ஆனால் உளுந்தெல்லாம் வந்து போட்டிருக்குறாங்க. நல்லா அற்புதமான உளுந்து, நல்லா பெரிய பெரிய பெருவெட்டு உளுந்து இருக்குது. நல்லா அற்புதமாக இருக்குது. எல்லா மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு போர் போட்டிருக்குறாங்க. தண்ணிலாம் மானாவாரியாக இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை. 170 அடியில் தண்ணி. இந்த ஒரு போர் வச்சு தான் இந்த காட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. ஸோ தண்ணி பற்றாக்குறையெல்லாம் கிடையாது, நல்லா திருப்திகரமாக இருக்குது. அது இல்லாமல் ஊர் பஞ்சாயத்து சேர்ந்து இங்கே ஒரு டேங்க் கட்டியிருக்கிறாங்க. மிக விரைவில் டேங்க்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. பைப் லைனை கொடுத்து தண்ணி விட்றது மட்டும்தான் பாக்கி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எண்ணம் போல் வாழ்க்கை, வாழ்க வளமுடன். நன்றி.